இந்த யமகாதகி திரைப்படத்தின் இயக்குனர் பெப்பின் ஜார்ஜ் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட முதல் படம் இது அவருக்கு கண்டிப்பாக இந்த 3வது ஆண்டிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் பணியாற்றி இருக்கிற நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்குமே, இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் இந்த 3 நாள்லேயே ரொம்ப பெரிய திருப்தியும் மகிழ்ச்சியும் அளிச்சிருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் மீடியா ப்ளஸ் நீங்கள் தான். இந்த படம் இப்போ அடைஞ்சிருக்கிற இந்த உயரம் எங்களுக்கு கம்மியாக தான் தோணுது. ஏன்னா அந்த படம் இன்னும் பெரிய உயரங்களை தாண்டக்கூடிய தகுதி உடைய ஒரு நல்ல திரைக்கதை உள்ள திரைப்படம் இது. இந்த படத்தை மேலும் பெரிய உயரத்தை அடைய வைக்கணும்னா அது ரசிகர்கள்ட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்கள் தான் இன்னும் எங்களுக்கு உதவி செய்யணும். அதனால் ப்ரெஸ், மீடியா 2 பேரும் கேட்டுக்கிறேன், எங்களுக்கு இன்னும் உதவி செஞ்சு இந்த படத்தை பெரிய உயரத்தை அடையிறதுக்கும் பெரிய வெற்றிகளை அடையிறதுக்கும் நீங்கள் உறுதுணையாகவும் ஆதரவாகவும் நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் பணியாற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். யமகாதகி என்கிற இந்த ஒரு நல்ல திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் மிக சிறப்பாக செய்த சாரங் சகோதரர்கள், இந்த படத்தை அற்புதமாக இயக்கிய அருமை நண்பர் பிப்பின், இந்த படத்தில் நடித்திருக்கிற நடிகர் நடிகைகள், குறிப்பாக கதாநாயகி, கதையின் நாயகன் நரேந்திர பிரசாத், துணை கதாபாத்திரமாக மிக அற்புதமாக நடிப்பை வழங்கிய தியேட்டர் ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் நன்றி. முதல்ல இப்படி ஒரு கதை பிடிச்சிருக்கணுன்னு பெப்பின் என்கிட்ட சொன்னப்போ, யார் கதாநாயகன், என்ன பண்ணுறாங்க படத்தில், இல்லை கதாநாயகன் இல்லைன்னா இது பெண் மேல் கதை சுமந்து செல்கிற ஒரு கதை. சரி, கதாநாயகி என்னவா வராங்க படத்தில், பொணமாக வராங்க, இப்படி தான் சொன்னாப்புல. பொணமாக கதாநாயகி சொல்லி இதற்கு நிறைய உழைத்து மிக அற்புதமான ஒரு திரைக்கதையை உருவாக்கிய அருமை நண்பர் பெப்பின் இன்னும் மிகுந்த உயரங்களுக்கு செல்லவும், பெப்பினோடு இணை நின்று இன்று வரை துணை நின்று கொண்டிருக்கிற இணை துணை இயக்குனர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. படத்தின் சவுண்ட் டிசைனர் சச்சின் சுதாகர் அவர்களை பேச அழைக்கிறோம். Rahul, I know how much you struggled in this film. I'm very happy for you. And Pepin, you're one of the most brilliant directors I've worked with, and let's do more crazy films. Yeah, thank you. Thank you everyone for coming here and supporting us throughout our journey. Big shout out to the man of the hour, Pepin, for bringing out such a sensitive subject in a very thoughtful way. And thank you, Rahul, for being Pepin's left, center, right, and supporting him throughout this journey. And other people I'd like to thank is Sachin, my sound designer, who's always behind me to create the best sounds. Jason, my music director, who has performed very well in terms of bringing out very soulful music. Srijat Sarang for his seamless full visuals. Also, big shout out to the performers in this movie because without them, this movie is nowhere. The Rupa especially, the way she's performed, even as a body, even as a dead body, the way she's performed is crazy. And anyways, thank you everyone, and please support us throughout this journey and keep helping us and help us to get this movie out there to everyone. Thank you. முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ஹரிதா அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அன்பும் வணக்கமும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி யமகாதகி இஸ் அ வெரி பர்சனல் ப்ராஜெக்ட் டு ஆல் ஆஃப் us. இன்னொரு ஃபிலிம்னு இல்லாமல் திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு us. அண்ட் my sincere thanks to my director Pepin George Jaiseelan for trusting me and giving me the freedom to enact Prema. It is definitely one very special character. And ஒரு சீனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது I still remember around 200+ people including our cast and just went in one total silence. படம் பார்த்தவங்க you would have seen. So again, my sincere thanks to my DP Sujit Sarang, editor Srijit Sarang, and my music director Jason.
and my producer Srinivas Rao sir, EP Venkat Rahul, and my co-artists Subhash Ramasamy, Geeta, NP, Narendra Prasad, Rupa, and there are Raju sir, of course. There are few more jewels, I could say, எங்களோட ஃபிலிமில் மெலடி, பூஜா, இசபெல்லா, பிரதீப், ஜெயசந்த், முருகன் அண்ணா, விஜயகுமார் ஃப்ரம் தஞ்சாவூர், ஜெயலக்ஷ்மி, லேட் ஜெயலக்ஷ்மி அம்மா, and Raghav, Porkodi. There are 36 main characters in our film, and for a debut director Pepin to handle such a lot of a big load wasn't an easy thing, and you have done a great job, Pepin. Thank you. Yeah. And again, thank you so much. உங்க எல்லாருக்கும் நிறையா பாராட்டுக்கள் வந்துட்டு இருக்கு, and எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சுபாஷ் கேரக்டர் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கிற நல்ல மனிதர்கள் அனைவருக்கும், மேடையில் இடம் இல்லாதால கீழே இருக்கிற நல்ல மனிதர்கள் அனைவருக்குமே நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. ஃபஸ்ட்டு நான் வெங்கட் சார்ட்ட வந்து ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா படம் ஆரம்பித்ததெல்லாம் ஓகே, பட் அந்த டைமில் எனக்கு ரூமில் தங்க கூட பணம் இல்லை என்கிட்ட. அந்த கொரோனா டைம்லாம் முடிஞ்சு ஆரம்பித்தோம் அந்த இதில். அப்போது அந்த ஆஃபீஸ்லாம் தேங்க்யூன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இடம் கொடுத்தாரு அவர் தான். ஸோ அது இல்லைனா என்னால் இங்கே தொடர்ந்து மற்ற ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது படம் முடிஞ்சதுக்கு கூட எனக்கு அந்த இதில் ஆஃபீஸ் தங்கிக்கோன்னு சொல்லி இடம் கொடுத்தாரு. ஸோ பர்சனலாக ரொம்ப ரொம்ப நன்றி வெங்கட் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு பெப்பின் ரொம்ப வருஷம் நண்பர்கள், நிறைய படம் நாங்கள் பேசியிருக்கோம் வச்சுருக்கோம். பட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் அவர் டவுட்டில் இருந்தார். பட் நாங்கள் எப்படி இருந்தாலும் படம் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தோம். ஆனால் ரெஜின் ரோஸ்னு ஒரு கேஸ்டிங் டைரக்டர் எல்லாத்தையும் பற்றி யாராருக்கு என்னென்ன ரோல் கொடுக்கலாங்கும் போது அவர் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். அண்ட் பெப்பின் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தார். அதுக்கப்புறம் ரிஹர்சல்லாம் ப்ராப்பராக போயிட்டு அதை பண்ணோம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெப்பின் எனக்கு கொடுத்த இடம் ரொம்ப பெருசு. ஏன்னா இன்றைக்கி வரையும் நாங்கள் நிறைய ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவர் அடுத்த படம் ஒரு முக்கியமான படம் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல, அதை கூட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் அவர் எனக்கு கொடுக்குற ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. ஸோ இத்தனை வருஷமாக நாங்கள் சினிமா விட்டு போகாமல் ட்ரை பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் பெப்பின் ராஜேந்திரன் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ரெண்டு பேருக்கும். ஸோ இது நான் சும்மா சினிமாவில் இல்லாமல் ரொம்ப பர்சனலாக ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு மேடை, அதனால் என்ன பேசணும்னு தெரில, ப்ரிப்பேர்டாக வரலனா. அண்டு சுஜித் ப்ரோ, ஸ்ரீஜித் ப்ரோ. சுஜித் ப்ரோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் மாதிரி. நான் ஃபஸ்ட்டு ஏன்னா எனக்கு சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் செலிப்ரேட்டே தான் பார்த்தேன். சுஜித் அண்ணாவை பார்த்தோன்னே அவர் டியர் காம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, நம்மகிட்டலாம் பேசக்கூட மாட்டார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எங்களை மாதிரி பசங்களுக்கு கேமரா பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் எங்கள்கிட்ட குழந்த மாதிரி கூப்பிட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், அண்ணன் தம்பிங்க மாதிரி ஆகிட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸ்பாட்டில் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும், சுச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், மழை பற்றி நிறைய பேசியிருக்காரு. சுஜிதனா ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆமாம், ஸ்ரீஜித் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய தடவை ஆஃபீஸ் வந்திருக்கேன், நீங்களும் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஏதாச்சும் முட்டாள்தனமாக எடிட்டிங் போயிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்டிருக்கேன். சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் ரெண்டு பேரும் இந்த படம் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி கதைகளை தமிழ் சினிமாக்களை கொண்டு வரணும், இந்த நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண இருக்கோங்கிறத சொன்னது ஞாபகம் இருக்குது ரெண்டு பேருக்கும் ப்ரோ. ஸோ தயவு செய்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளாம் சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். தமிழ் சினிமாவில் நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் சேர்ந்து இருங்க. எனக்காக சந்தோஷமாக நீங்கள் எங்களை மாதிரி அவங்களெலாம் கூப்பிட்டு போகணும், கைப்பிடிச்சி. அது கேட்டுக்கிறேன். அண்டு மற்ற எல்லாத்துக்குமே ராஜேந்திரன் சார், ரூபா, ராஜு சார், கீதா, ஹரிதா, அண்ட் மிடில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என் கூட நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லா பேரையும் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். எனக்கு ஒரே சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து முடிக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு தேட்டரு, அதுக்கப்புறம் மக்களை கொண்டு வரதுன்னு இவ்வளோ நிறைய ஸ்டேஜை கடந்துட்டுருக்கோம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகணும், இன்னும் கொஞ்சம் சரியாகணும். அதுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல, நான் புதுசு. பெரியவங்க நீங்கள் தான் பார்த்து பண்ணணும், இதை பார்க்குற பெரியவங்க நீங்கள் தான் பார்த்து ரொம்ப அழகாக எங்களால் என்ன முடியுமோ அதை எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி தேட்டருக்கு கொண்டு வந்தோம். அண்ட் இதை ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப அழகாக மக்கள் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும்
பேச போகிறாங்க, தேட்டருக்கு நிறைய பேர் வர போகிறாங்கன்னா அதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப நன்றி. அண்ட் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், அவ்வளோதான். இப்போது எங்கள் படத்தில் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் சச்சின் சார், அரவிந்த் ப்ரோ, வாட் அ ஜாப் ப்ரோ. ரொம்ப ஃபேன் உங்களோட எல்லா விஷயங்களுக்கும், ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப ஃபேன் தான். இந்த மாதிரி டெக்னிக்கலாக ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவங்க, சுஜித் ப்ரோ, ஸ்ரீஜித் ப்ரோ, இந்த மாதிரி டெக்னிக்கலாக இருக்கிற சச்சின் ப்ரோ, இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இறங்கி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸும் இறங்கி வரணும்னு நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஏன்னா எல்லா கிரெடிட்டும் டேரக்டர்ஸ் தான் போகணும். டேரக்டர் தான் எல்லாமே, அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் டேரக்டர் தான் எல்லாமே. இப்போ டேரக்டர்ஸ்க்கான அங்கீகாரம் நிறைய கிடைக்குது நான் நம்புகிறேன். சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப் அது இது நிறையா இது ஆனதுக்கு பிறகு அவங்க இறங்கி வந்து கொஞ்சம் நடுத்தரத்தில் இருக்கிற நடுத்தர நடிகராக இருக்கிறவங்க, வளர்ந்து வர நடிகர்கள், சின்ன பட்ஜெட் படங்கள் மாதிரி சில படங்களை அவங்க வந்து பண்ணும்போது அது நிறைய இடத்துக்கு போய் சேரும், நிறைய மார்க்கெட் டெவலப் ஆகும்னு தோணுது. ஏன்னா இங்கே கண்டென்ட்டாக ஒரு பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே வியாபாரமாக அதே சரிசமமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம கண்டென்ட்டு நல்ல படம் பண்ண வந்துருக்கோம், சினிமாவில் மிகப்பெரிய இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு நினைக்கும் போது வியாபாரங்கிற விஷயம் வந்து அடிக்குது. ஸோ நீங்கள் நினச்சா அதை மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல்னு தெரியாது, எனக்கு தோணுச்சு நான் சொல்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், கோ டேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஸ்பாட்டில் எங்களை பார்த்துக்கிட்டது, நீங்கள் பண்ண உழைப்பு மிகப்பெரிய விஷயம். நானும் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பெரிய பெரிய இம்ப்ரெஷன் மீடியா பீப்புளுக்கு யமகாதகி என்கிட்ட 2 கேள்விகள் எப்போவுமே என்னோட சர்க்கிளில் கேட்பாங்க. ஏன் சின்ன படம் பண்ணுற, பெரிய படங்கள் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு புதுமுகங்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் வரும். என்னை பொறுத்த முடியும் படங்கள் எல்லாமே ஒன்று தான். அது சின்னதோ பெருசோ, பட்ஜெட் எவ்வளோ இதாக இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு சினிமா வந்து எனக்கு வந்து மோர் தென் மணி மேக்கிங் எனக்கு. ஏன்னா நான் வந்து எந்த ஒரு படம் பார்த்தாலும் எனக்கு அது ஒரு சின்ன டேக்அவே இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். அஃப்கோர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து கண்டிப்பாக தேவை. பட் அந்த என்டர்டெய்னிங்கும் தாண்டி அதில் வந்து ஏதோ ஒரு சின்ன டேக்அவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். துருவங்கள் 16 பண்ணியிருக்கேன், முதல் நீ முடிவும் நீ, கணம், பிளடி பகர், கடைசியாக பண்ணது பிளடி பகர். இதில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும், நம்ம ஒரு டேக்அவே இருக்கும். துருவங்கள் 16 பார்த்தீங்கன்னா கர்மா ஒரு பூமராங் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பேன். என்ன நம்ம பண்ணுறோமோ அது திரும்ப நமக்கு வரும் அப்படின்னு. முதல் நீ முடிவும் நீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சான்ஸ், லைஃப்பில் ஒரு சான்ஸ் தான் வரும், அதை வந்து பக்காவை யூஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் வராது அப்படின்னு சொல்லிடுவோம். கணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நொடியை நல்லா வாழு, அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே தானாக வரும், முடிஞ்சதை பற்றியும் நடக்க போகிறத பற்றி யோசிக்காத. பிளடி பகர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உண்மையான பிச்சைக்கார யார், சின்னவனா, நம்ம வந்து காசு இருக்கிறவனா காசு இல்லாதவனா அப்படின்றது மாதிரி. ஸோ யமகாதகி வந்து எனக்கு வந்து பெப்பின் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் 12 வருஷம் பழக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 2 படம் இதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது அப்போவே. ஸோ நான் ஆரம்பித்த டைமில் அதுக்கப்புறம் வரும் நடக்கும், இப்போ ஷூட்டிங் ஆரம்பிப்போம் அப்படின்னு 2 ப்ராஜெக்ட் தள்ளி போச்சு. இந்த லைன் வந்து எனக்கு சொன்னபோது ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதில் ஒரு சின்ன சோஷியல் மெசேஜ் இருக்குது. அதை வந்து ரொம்ப அழகாக ப்ரீச்சியாக சொல்லாமல் ஒரு அண்டர்லைங் லேயரில் வந்து இதை வந்து பல விஷயங்கள் இன்டெப்த்தாக நம்ம சொல்லிட்டு போகலான்னு எனக்கு இது தோணுச்சு. ஸோ அப்போ தான் நான் ராகுல் சார் வந்து எனக்கு வந்து ஒரு 15 வருஷமாக பழகம், என் சீனியர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். ஸோ என்னை வந்து ஃபஸ்ட்டாக வந்து சினிமாவுக்கு நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாளைக்கு பண்ணிட்டு இருக்கும்போது நான் 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னை வந்து கூப்பிட்டாரு, இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ என்னை வந்து மெயின் ஸ்ட்ரீமில் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணது வந்து ராகுல் சார் தான். அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோ அவர். ஸோ அப்போ இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ராகுல் சாரோட அப்பா, ராகுல் சாரோட அம்மா, அக்கா, மாமா எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. எனக்கு இன்னொரு பிரதர் அவர், ஆக்சுவலி என்னோட அண்ணா ஸ்ரீஜித் சார் அங்கே எடிட்டர் இந்த படத்தோடு. அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ராகுல் சார், அவருக்கும் நான் சப்போர்ட் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எப்போவுமே நிறைய படங்கள் பற்றி பேசுவோம், சின்னதாக ஏதாச்சும் பண்ணலாம், அழகாக நம்ம வந்து கண்டென்ட்டும் சரி என்டர்டெய்னிங்காக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த லைன் வந்தபோது நான் வந்து அவர்கிட்ட நான் பேசுகிறேன், இந்த மாதிரி நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்து இப்போ வந்து ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கு. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர் வந்து இந்த படம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து இவ்வளோ யுனானிமஸாக ரிப்போர்ட் வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து லக்ஷ்மண் சார் அண்ட் கணபதி ரெட்டி சார். இவங்க 2 பேர் தான் இதை வந்து பயங்கரம் படம் பார்த்ததுலேருந்து நிறைய பேர் நம்பலை, பட் இவங்க 2 பேர் தான் இதை பார்த்துட்டு நம்பி இதை வந்து தியேட்டர் கொண்டு போகலான்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. யஷ்வா பிக்சர்ஸ் அதே போல் டிஸ்ட்ரிபியூஷன் டீம், அவங்களுக்கும் பெரிய ஒரு சப்போர்ட், அவங்க தான் தியேட்டர் கொண்டு போனாங்க. அப்புறம் வந்து டீம் எய்ம், சதீஷ் அண்ட் சிவா, அவங்களும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் எங்களை வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்தாங்க.
அதுக்கப்புறம் யமகாதைக்கு வந்து சரி நம்ம டிசைட் பண்ணிட்டோம், இனி இது என்ன பண்ணுவோம், இது எங்கே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னா தஞ்சாவூரில் போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அழகாக சின்னதாக பண்ணும். அப்போ ஒரு ரியல் வீடு இருந்தால் நல்லா இருக்கும், செட்டில் போகலாமா, இல்லை இங்கே சென்னையில் ஷூட் பண்ணலாமா, இல்லை சிறுவாபுரி அந்த ஏரியாவில் வில்லேஜ் மாதிரி இருக்கு அங்கெல்லாம் பண்ணலாம்னு பெப்பின் தான் சொன்னார், தஞ்சாவூர் சொந்த ஊருக்கே போகலாம், அங்கே போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அங்கே போய் பார்த்தோன்னே ஒரு வீடு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு இடம் பிடிச்சதுன்னா அதில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்னு எனக்கு ஒரு பயங்கரமான பிலீஃப் அது. நான் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லிட்டு இது எதுவுமே நீங்கள் வந்து பெயிண்டிங் எதுவுமே டச் பண்ண வேணாம், இது அப்படியே ஷூட் பண்ணுவோம், ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நீங்கள் செட் பண்ணுங்கள், மற்ற எல்லாமே செட் பண்ணுன்னு சொல்லி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து யார் டெக்னீஷியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னோட அண்ணா ஸ்ரீஜித் வந்து எடிட்டர் அண்ட் கலர்ஸ். ஆப்வியஸ்லி அவரோட ஒர்க் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. முன்னாடி போர்த்தொழில்னால் ரீசெண்டாக அவர் தான் பண்ணார். சவுண்ட் டிசைன் வந்து சச்சின் அண்ட் அரவிந்த், இவங்க 2 பேரும் எனக்கு பல வருஷமாக பழக்கம். நாங்கள் எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். லைக் டாக்ஸிவாலா, அதுக்கப்புறம் டியர் காம்ரேட், அதுக்கப்புறம் இந்த D16 இது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அவங்க கூட ஒரு பெரிய ட்ராவல் அது. ஸோ நான் அவங்க கிட்ட சொல்லவே தேவையில்லை, அவங்க இமிடியேட்டாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அதே போல் இதில் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்டர்வல் பிளாக்கும் சரி, அந்த எந்திரிச்சு உட்கார்றது ட்ரெய்லரில் பார்த்தது முரளி மாஸ்டர் அப்படின்னு ஸ்டன் மாஸ்டர், அவரும் ரொம்ப பழைய ஃப்ரெண்டு நமக்கு. சொன்ன உடனே பேமெண்ட் கூட அவர் கேட்கல, வந்துட்டு அவர் வந்து அவ்வளோ அழகாக அந்த சின்ன வீட்டுக்குள்ளார எப்படி அது பண்ணுறதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து டைரக்டர் சொல்லிட்டு இப்படி போய் எந்திரிச்சு உட்காரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறது, அப்படி பாடி எந்திரிச்சு உட்காரதுக்கு என்ன பண்ணணும்னா அவர் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அவர் மிரட்டிட்டு போயிட்டாரு. யமகாதிக்கு ஃபேஸ் யார் வேணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். பல பெண்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரூபா வந்து உமாமேஸ்வர உக்ரபசின்னு ஒரு தெலுங்கு படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் பார்த்துருந்தோம். பெப்பின் சொன்னார் இவங்க எப்படி இருக்கணும்னு. எனக்கு பார்த்தோன்னே அவங்களோட, ஏன்னா இந்த படத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிணமாக இருக்கணும். அதுக்கு வந்து ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு தெய்வீகமாக இருக்கணும். ஏன்னா அது நிறைய விஷயங்கள் சொல்லணும். அது ஒரு நீங்கள் பிணமாக பார்த்தா அது பிணம், இல்லை ஒரு அம்மனாக பார்த்தா அம்மன், அதே போல் ஒரு அந்த லீலாவை பார்த்தா லீலா, அந்த மாதிரி நிறையா ஷேட்ஸ் இருக்கணும். ஒரே எக்ஸ்பிரஷன் தான். அது ஒரு டைமில் பார்க்கும்போது பயம் வரணும், ஒரு டைமில் பார்க்கும்போது வந்து கம்பீரமாக இருக்கணும், இன்னொரு டைமில் பார்க்கும்போது காமாக இருக்கணும். ஸோ ரூபா வந்து பேசிக்கலி டான்ஸர், அவங்க குச்சிப்புடி டான்ஸர். ஸோ அவங்கள பார்த்தோன்னே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் இது ரூபா பண்ணதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்க இப்போ வந்து பயங்கர யுனானிமஸாக அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வருது. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அம்மா கேரக்டர் யாரை பண்ணலாம் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கீதா மேம். இப்போ வந்து நீங்கள் அமரன், லப்பர் பந்துலேருந்து, லவர்லேருந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் அம்மா நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பெரிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, அவள் இறந்ததுக்கு அப்புறம் கடைசியில் தான் அம்மா வந்து அது முடி சைலண்டாக இருக்கிற அம்மா கடைசியில் ஓப்பனை பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போதே அவ்வளோ இதாக இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ப்ரில்லியண்டான பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ராஜு சார் வந்து அப்பாவாகவே, ஊர் தலைவராகவும் அப்பாவே வாழ்ந்துட்டார். அவரும் அமரனில் நடிச்சிருந்தாரு. இவங்க கிட்ட எல்லாம் என்னன்னா, இந்த பெரியவர்கள் கிட்ட இவங்க இவ்வளோ ஆர்ட்டுக்கு வேண்டி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நிற்கும் போது நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இவங்க கிட்ட இருந்து கற்றுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் சரி. அதே போல் மற்ற கோ ஆக்டர்ஸ் யாரெல்லாம் போகலாம் அப்படிங்கும்போது சரி, தியேட்டர் ஆக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறைய. ஏன்னா பட்ஜெட் சின்ன பட்ஜெட், அதுக்குள்ள நம்ம எப்படி நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கும்போது ரெஜின் ரோஸ் அவர் தியேட்டர் அவர் வந்து எங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் அதனால மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அட்டகாசமான ஒரு ஒர்க் எஃபர்ட் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுபாஷ் எல்லாருமே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன், குறிப்பி டைம் எடுக்கும். ஊர் மக்கள், குருவாடிப்பட்டி ஊர் மக்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இது ஒரு ஊர் அப்படிங்கும்போது நம்ம யோசிச்சிருவோம் போவோம். சினிமாக்காரங்களை பொதுவாகவே பார்த்தா பிடிக்காது. ஏன்னா இப்போ முதல்ல நல்லா பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சினிமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணுன்னு அப்படி இப்படின்னெல்லாம் இதாகும். ஸோ பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம அவங்களுக்கான ஸ்பேஸும் கொடுத்து அவங்க எங்களுக்கும் வந்து ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங்கில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க குருவாடிப்பட்டி மக்கள். பெப்பின் பற்றி நான் சொல்லணும். பெப்பின் ஒரு டெரிஃபிக்கான ரைட்டர் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ அட்டாசமான ஒரு டைரக்டராக சூப்பராக மாறிட்டாரு. ரொம்ப எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு ஈக்குவேஷன், அவர் எதுவும் சொல்ல தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக எங்களுக்கு என்ன உள்ள இருக்கு அப்படின்றது கரெக்டாக தெரியும். இப்போ ரூபாவோட பேரா ஒரு ஆள் வேணும் அப்படின்னும்போது ஏன்னா அந்த கேரக்டர் தான் செகண்ட் ஹாஃபை வந்து லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அது யார் பார்க்கலாம் அப்படின்னா என்பிஏ சொன்னாங்க. என்பிஏ வந்து பிகினிங் 1-2 சின்ன இந்த யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். என்பி வந்து அந்த ரோலை வந்து அவ்வளோ மெச்சூர்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இன்டென்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த பெரிய ஸ்டார் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகேவா? ஸோ இந்த படம் வந்து இப்போ நல்ல ரிப்போர்ட்டோட அட்டாசமாக வந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம்.
ஸோ இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம நிறையா படிச்சிருக்கோம், நம்ம சுற்றி பெரிய சொசைட்டி பயங்கரமாக வளர்ந்துருச்சு. பட் இப்போவும் வந்து நம்ம வந்து உமன்ஸுக்கு வந்து 100% நம்ம வந்து ரெஸ்பெக்டும் ரைட்ஸும் அவங்க நினைக்கிறத நம்ம கிட்ட கன்வே பண்ணுறதும் நம்ம சொல்கிறோமா, ஐ மீன் நம்ம கேட்குறோமா as a men, அதாவது எல்லா ஆம்பளைங்களையும் நான் சொல்ல, பட் அதுலேயும் ஒரு பார்ட் ஆஃப் மென் வந்து நம்ம வந்து கேட்குறோமா, காது கொடுத்து கேட்குறோமாங்கிறது எனக்கு இப்பவும் ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இது நான் வந்து டே டு டே லைஃப்ல நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏன் இது எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா, இப்போ எனக்கு வந்து என் அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க வந்து இப்போ ஒரு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரூம் கொடுக்கணும், எதுக்கு வந்து பிசிக்கலா டிமாண்டிங்கான சினிமாட்டோகிராஃபி ஜாப்ல எதுக்கு பொண்ணுங்க அப்படின்றது இன்டெரக்டா எனக்கு வரும் கேள்விகள். எதுக்கு தேவை? இப்போ வேற பசங்களை இது பண்ணிருக்கலாம்ல, அவங்கன்னா வந்து அவங்களுக்கு ரூம்ஸ் 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம், இந்த பொண்ணு ஒரு ரூம் கொடுக்கணும், அதே போல ஒரு வண்டி கொடுக்குறோம்னா அந்த பொண்ணுக்கு எதுக்கு வண்டி? இந்த கேள்விகள் வந்து கான்ஸ்டன்டா எனக்கு டைரக்டா வராட்டி இன்டெரக்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது இப்பவும் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் இது எங்கேயுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். பட் இப்பவும் ஊருக்குள்ளாரையும் சரி, இன்னும் டீப் ரூரல்ல, அதே போல இப்ப இருக்கிற அதாவது மேலோங்கி இந்த படிப்பறிவு இருக்கிற சொசைட்டிலையும் இது இருக்கு. இது நமக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது எல்லா ஆம்பளைங்களும் சொல்ல, ஆனாலும் அதுல சர்டன் ஆளுக இதுதான். ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு இது வந்து ரொம்ப ப்ரீச்சியா சொல்லக்கூடாது. இது வந்து அழகா ஒரு அண்டர்லைங் லேயர்ல அதை சொல்லிட்டு புரிஞ்சுக்குவோம் அப்படின்ற ஒரு இதுல பெப்பின் அது ரைட் பண்ணது எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அட்ராக்ட் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அம்மா பொண்ணு, அண்ணன் தங்கச்சி, எல்லா விஷயமும் இதுல இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட் ஒரு இப்போ தியேட்டர்ல நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸோட போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. ப்ரெஸ்ஸுக்கு ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. இதை வந்து ரீச் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். நான் வந்து தென்பாண்டி சிங்கத்திலிருந்து, தென்பாண்டி சிங்கம் ஒரு கலைஞரோட நாவலை அடிப்படையை வச்ச சீரியல் வந்து நானும் நாசர் அண்ணன் தம்பின்னு நடித்தோம். நான் கருத்தாதப்பன், முடி வச்சு மீசை வச்சு. அது பேர் பாரதியில் நடிச்சிருக்கேன். பாரதியில் வாவியசு ஐயராக நடிச்சிருக்கேன், மகிழ்ச்சியில் நடிச்சிருக்கேன், அப்புறம் கனாகாணும் காலங்களில் பிரின்ஸ்பாலாக நடிச்சிருக்கேன். அதனால் நான் வந்து சினிமாவுக்கு புதுசு கிடையாதுங்க, உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அடுத்து வந்து இந்த படம் ஷூட் பண்ணும்போது என்னோட எமோஷனை, அந்த கேரக்டரோட எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு அந்த மியூசிக்கோட அந்த ஃபீலை வந்து கொண்டு வர வச்சார் சுஜித் சார். ரொம்ப அற்புதமான விஷயம். நான் இந்த படங்களில் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து என்னென்னா அந்த சீனுக்கான ஃபீலை வந்து எப்படி மியூசிக்கை போட்டு எங்களை கேட்க அதோடு வந்து வசனம் பேச வைப்பார். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதனால் சுஜித் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து பெப்பின் சார், அதாவது நாங்களும் வந்து பல டைரக்டரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க்கை எப்படி வாங்கணுங்கிறது வந்து நாட் இம்போசிங் எனிதிங், பட் ஆனால் அதை வந்து புரிய வச்சு அது வழியே வந்து கேரக்டரை வந்து ரிவீல் பண்ண வச்ச மெத்தட் இருப்பாருங்க. நாங்களும் மெத்தட் ஆக்டிங் சொல்லி கொடுப்போம், அது எல்லாம் சொல்லி பண்ணிட்டு தான் இருப்போம். பட் தி வே ஹிஸ் அப்ரோச் எனக்கு என்ன, ஒரு டைரக்டரோட ஒவ்வொரு டைரக்டருக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குது, ஒவ்வொரு வே ஆஃப் கெட்டிங் தி கேரக்டர்ஸுங்கிறது இருக்குது. அது மட்டும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ அதனால தான் எங்களால் வந்து அந்த ஒரு 100% வந்து அந்த கேரக்டருக்குள்ளே எங்களால் போய் வாழ முடிஞ்சது. அதே மாதிரி என்னுடைய சக நடிகர்கள், சக டெக்னீஷியன்ஸுகள் படத்தை பார்த்தவரை நான் அசந்துட்டேன். என்னம்மா நம்ம நடிச்சிருக்கோம், முழு படத்தை போகும் எத்தனை பேர் ஹவு மச் எஃபோர்ட் தேவ புட். நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன, அந்த பொண்ணு வந்து டெட் பாடி தான் சொல்லியிருந்தா, அது வந்து ஷீ ரிவீல் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் வந்து சம்திங் இஸ் ஜஸ்ட் ஷீ இஸ் கம்யூனிகேட்டிங். இட்ஸ் ஒரு சைலண்ட் மேஜிக். இது சைலண்ட் மேஜிக். அதே மாதிரி தான் எல்லாரும் என்னுடைய அமரனில் என்னோட நடித்தோம். அவங்க தான் வந்து எனக்கு அமரனுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதில் வந்து கேரக்டர் கிடைக்கிறதுக்காக கீதாம்மா அவங்க ரொம்ப பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்காங்க அவங்க. அதே மாதிரி அவங்க அதுவே அதை ஷார்ட்டுக்கு இடையில வந்து we will talk about the ஆக்டிங் மெத்தடு, அதே மாதிரி தியேட்டரை பற்றி பேசிகிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிரியேட்டிவான பாசிட்டிவான விஷயங்கள் போயிட்டே இருந்தது. அவங்க ஹரிதாவும் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருப்போம். அவர் வந்து இளைஞரோட சுற்றிட்டு இருப்பார். நம்ம சுபாஷ் இருக்கார அந்த படம் வேறு, நாங்கள்லாம் கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வேறு மாதிரி உட்காந்துருப்போம். ஸோ இட் வாஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் பட தயாரிப்பாளர் இவர் இருக்கார், ராகுல் இருக்கார். மார்னிங் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். வந்து எங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து ஹி யூஸ் டு டூ எக்ஸசைஸ்.
ஃபிசிக்கல் எக்ஸசைஸை வந்து ஓப்பனாக பண்ணிகிட்டு இருப்போம். பண்ணி எங்கள் பாடியை வந்து அந்த கேரக்டருக்காக வந்து கொண்டு வரணுங்கிறத வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் பல வகையான பரிமாணங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப அந்த 3 நாளாக வந்து எப்படி சப்போர்ட் பண்ணி கொண்டு வரீங்க பாருங்கள். நான் தமிழ் படம் இவ்வளோதான்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து அதை வந்து இப்படி தூக்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் அந்த படத்தை வந்து இப்படி தூக்கி வச்சுருக்கீங்க. இன்னும் வந்து உங்கள் ரைட்டிங்ஸில் வந்து அதை நல்ல லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாள படத்தை பார்க்கும்போது இது மாதிரி படம் நம்மகிட்ட இல்லையே, இது மாதிரி படம் இல்லையேன்னு சொல்லி நாங்கள் ஏக்கம் எனக்குள்ளே இருக்கும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கே ராஜநாராயணோட கடைங்கிற நாவலில் வந்து அதை வந்து அம்சன் குமார் வந்து பண்ணியிருப்பார், ஒருத்தின்னு சொல்லி. ஆள் வந்து ஹீரோவுக்கு அப்பா நான் பண்ணியிருப்பேன். அது மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது இது மாதிரி நல்ல படங்கள் வரலையேங்கிற ஒரு ஏக்கன்றது. அந்த ஏக்கத்தை தவிர்த்த இந்த படக்குழுவினருக்கும் அதை உயர்த்தி பிடித்த உங்களுக்கும் நான் கோடி நன்றி சொல்லி நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். எமகாதகி வந்து ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா நான் பல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4-5-6 படங்கள் நடித்திருந்த பொழுதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதுக்கு நான் ரெஜின் ரோஸ்க்கும் பெப்பினுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த கதையை அவர் சொல்லிவிட்டு எனக்கு என்னுடைய போர்ஷனை சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ரீடிங்லாம் பண்ணினோம், ஒரு சின்னதாக ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். ஸோ அப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப டயலாக் வரக்கூடிய ஒரு போர்ஷன், ஒரு சீன் அந்த மாதிரி முக்கியமாக கிளைமேக்ஸில் இருந்தாலும் ஒரு சின்னதோ அப்படின்னு தோணும். ஆனால் அது அது வந்து ஒரு சாவு வீடு. ஸோ அதில் த்ரூ அவுட் இருக்கணும், த்ரூ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணணும், அதெல்லாம் இருந்துச்சு. பட் என் மேலே நம்பிக்கையாக எனக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்லாம் தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேற பல திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அது டைரக்டரோடு சேர்ந்து அதை ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை பண்ணும்பொழுது நானும் அதில் சில இன்புட்ஸ் எடுத்திருக்கேன், டைரக்டர் கொடுத்த இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பெப்பின். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறையா பேருக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு எமோஷ்னலாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அந்த வரிகளுக்கு ராஜேந்திரன் ஐயாவுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு வந்து தஞ்சாவூரில் ஒரு 40 நாள் இருந்தோம். ராஜு சார் எக்ஸசைஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார். வேறு வழியே இல்லை, எங்களுடைய ஹோமாக இருந்துச்சு தஞ்சாவூர் பக்கத்தில் அந்த ஊரில். அது எங்களுடைய வீடாக ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் தங்கியிருந்தோம். எல்லோரும் பக்கத்தில் ஒரே இடம் எடுத்து அங்கே ஒரு பெரிய ஹாஸ்டல் அது. ஸோ அங்கே தங்கியிருந்தோம். அது வந்து ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். ஏன்னா நிறைய பேர் வந்து தேட்டரில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாரும் அறிமுகமாக இருந்தாலும் அங்கே போய் தான் ஒரு முறை சந்திச்சவங்கள 35-40 நாள் நாங்கள் ஒன்றா இருந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ பேரோடையும் நாங்கள் அவ்வளோ கதைகள் பேசியிருக்கோம். சில சமயம் சின்ன சின்ன குரூப்ஸாக இருந்திருக்கோம், சில சமயம் எல்லாரும் ஒன்றாவும் இருந்திருக்கோம், ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் ஒரு 1 hour லொக்கேஷன் போகிறதுக்கு. இந்த மாதிரி பல இனிமையான அனுபவங்கள். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்தை பற்றி பேசுகிற இந்த ஒரு மாத காலத்தில் அது எல்லாமே எங்கள் நினைவுக்கு வந்து போயிட்டுருக்கு. சில நல்ல நட்புகள் கிடைச்சிது, புதிய நட்புகள் அங்கே கிடைச்சிது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். நாங்கள் பேசிய கதைகள் இதில் என்னென்னா, அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற வீடுகள், அங்கெல்லாம் போய் அவங்க வீட்டில் இருப்போம். அங்கே ஆடு மாடு கோழி எல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிடுவோம். ஒரு வேளை இப்படி இருந்துகிட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்தில் ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு தள்ளி போச்சுன்னா 7 வீடு அது. ஸோ 35 நாளும் நாங்கள் 7 வீட்டில் அங்கே போனால் அந்த மூடு மாறிடணும் எங்களுக்கு. ஸோ எல்லாரும் வேற ஃபேஸ் டக்குன்னு ஒரு 5 வீடு தள்ளிச்சா அந்த மூடுக்குள்ளே போயிட்டு அந்த இதில் போயிட்டு அப்படி தான் உட்காந்துருப்போம். ஸோ அங்கே என்ன, நாங்கள் டயலாக் இல்லைனாலும் ஷார்ட்டில் எல்லாரும் ஏதாவது ஒரு ஃப்ரேமில் இருப்போம். பட் அந்த டெத்து அப்படின்ற ஒரு இதை உணர்ந்து நாங்கள் இருக்கணும். ஆனால் அதுதான் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டர் த்ரூ அவுட்டு சும்மா ஒரு சீனில் இருந்து 4 சீனில் அவங்க இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. 35-40 நாளில் முக்கால்வாசி நாட்கள் அவங்க அந்த கட்டில் அவங்க டெட் பாடியாக இருந்திருக்காங்க, ரூபா. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுதும் எங்களுக்கு வந்து அது சீரியஸாக இருந்துச்சு. அவங்க அப்படி நடிக்கிறாங்கங்கும் பொழுது கூட இருக்கிற நாங்கள் எல்லாரும் அதுக்கான உழைப்போம், அதுக்கான ஒரு இதை அந்த மூடு எமோஷனை கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. ஸோ ப்ளஸ் அண்ட் எல்லா கோ ஆக்டர்ஸ்க்கும் ஃபஸ்ட் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அந்த டேயில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ என்னையும் நம்பி அவங்க எல்லாரும் வந்து எனக்கு அவ்வளோ சச் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ், ஒருத்தர் பேராக சொல்லலை, பட் எல்லாருமே ரொம்ப கிரேட் ஆக்டர்ஸ். நிறைய பேர் இதில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய
தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப அது ஒரு இனிமையான அனுபவமும் எனக்கு நிறைய பாடங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. ராஜு சார், ஹரிதா, மெலடி, முருகன், இசபெல்லா வந்து ஃப்ரெண்டாக வருவாங்க ரூபாக்கு. ஸோ ரொம்ப நிறையா வந்து டைம்லி ஜோக்ஸ்லாம் ரொம்ப வேறு லெவலில் அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவ்வளோ சிரித்து ஐ திங்க் அந்த ஒரு ஷூட்டிங்கில் வந்து ஏதோ ஒரு நாங்கள்லாம் ரூம்மேட்ஸாக இருந்து எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் டேஸ் எல்லாம் நினைவுபடுத்திச்சு. அவ்வளோ சிரித்து இது பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் காலையில் ஷூட்டிங்க்கு வந்துட்டோம்னா அது வேறு மாதிரியான இடம். ஸோ மற்றபடி அந்த மாதிரியான ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுத்த இந்த திரைப்படம். அண்ட் பெப்பின் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஃபுல் லெங்க்த்தில் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ரோலாக நான் நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா, நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தில் போய் நடிச்சேன்ற ஃபீலிங்கே கிடையாது. இது என்னுடைய படம். நானே இருந்து சொந்தமாக ஒரு படத்தில் அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் லெவலில் இந்த படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மனசளவில் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே. நாங்கள் எல்லாரும் அவ்வளோ ஆவலாக இந்த படத்தை வரும்னு சொல்லிட்டு ராகுலையும் பெப்பினையும் அவ்வளோ பிடுங்கியிருக்கோம். எப்போ ரிலீஸ், எப்போ பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு ஒரு பாயிண்டில் அதுக்கப்புறம் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அவங்க பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. ஏதோ இப்போ பண்ண போகிறோம் ரிலீஸ் அப்படியே சொன்ன உடனே விடலை. அதுக்கப்புறம் விட்டு அவங்கள தொணன்னு நச்சரிச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் இதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வாய்ப்பு. அண்ட் அதை ராஜு சார் எல்லாருமே சொன்ன மாதிரி சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் வந்து அதை படத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சில விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட விதம் வந்து அது ரொம்ப அருமையாக இருந்தது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்துக்கு அது ரொம்ப தேவை. ஏன்னா பெப்பினோட டெபியூ படம் அப்படின்னே சொல்லும்படி இல்லை. ஏன்னா அவர் கதை சொன்ன விதமும் அங்கே ஷூட்டிங் நடந்துக்கும் பொழுது நமக்கு 10 நாள்லேயே தெரிஞ்சிடும் அது வந்து அந்த டீம் எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்ட்டு. அண்ட் சுஜித் சரண், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்களை எல்லாரையும் ரொம்ப எங்களோட எமோஷன்ஸ் அழகாக கன்வே ஆகிற மாதிரி எங்களை எல்லாரையும் படம் பிடிச்சதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாரும் ரொம்ப நிறைய உழைப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக் whoever is worked on sound and to all of you including Jason, I'm really thankful because அது ரொம்ப ஒரு soulful music அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க, பல இடங்கள்லேருந்து பாராட்டுறாங்க. அண்ட் ராகுல், thank you, special thanks. Make more films like this and thank you so much. And so I think எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றையும் சொல்லிக்கிறேன் என்னென்னா, அஃப்கோர்ஸ் என்ன ரொம்ப செல்லமாக பத்திரிக்கையில் எல்லாரும் கோடம்பாக்கம், கோலிவுட்டின் லேட்டஸ்ட் அம்மா எல்லாமே ரைட். நான் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்டிங். ஸோ என்ன கோலிவுட் அம்மான்னு கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐம் ஹாப்பி. ஆனால் கூடிய சீக்கிரம் அது கொஞ்சம் மறந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக நிற்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி மூவி தேங்க்ஸ் மீட்லாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. யமகாதகி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஃபஸ்ட்டு நான் படம் நடித்தது யமகாதகி ரிலீஸ் ஆக முன்னாடி ஒன்று பாவா பிளாக் ஷிப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. யமகாதகியில் அன்பு கேரக்டரில் அறிமுகமானது இன்னுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ அன்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு நன்றி சொன்னால் டைம் ஆகிடும். அதனால் யமகாதகி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னோடய கெரியர் எப்படி பில்ட் ஆனாலும் யமகாதகி வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபில்ம். அண்ட் இந்த யமகாதகி அண்ட் இந்த டைரக்டர் கண்ணில் நான் படுறதுக்கு காரணமாக இருந்த என்னோடய டீம் பிளாக் ஷீப். ஸோ அவங்களுக்கு எல்லா நாளும் என் நேரமும் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூடோட இருப்பேன் என்றைக்குமே. ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் பிளாக் ஷீப் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் படித்தேன். வழக்கமாக இன்ஜினியரிங் டு சினிமா தான் நானும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த கேள்வியும் கேட்காம சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு அனுமதித்த என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்து நல்ல படங்கள் நடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உருவம் தெரியாத உருவம், காற்றில் ஆடிடும் கருப்பு, கனவு கலையும் இருள் கவும், இதயம் படபடக்க, இரவில் வந்து போகும் கொலுசு சத்தம், அலறல் பேய்களின் அட்டகாசம், இது எதுவும் இன்றி நேரில் இருந்த போதும் திரையில் இருந்த போதும் அத்தனை வசீகரிக்கும் அழகான நடிப்பை தந்த ரூபா வந்துருச்சு. கேரக்டர் மாதிரியா நேம் ஆல்சோ இட்ஸ் லைக் எல்லாருக்கும் வணக்கம்.
ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கு ரொம்ப நன்றி. எதுக்குன்னா யமகாதகியோட சக்ஸஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு ரொம்ப நல்லா படத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது டீம். பட் ஆனால் ஒரு தேர்ட் பர்சன் பார்க்கணும்னா எப்படி இருக்கும், அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் when we had the media show, you started showering us with lot of positive reviews and சில மீடியா சேனல்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ எடுக்கணும், எதுக்குன்னா உங்கள் ஃபிலிம் ப்ரமோட் ஆகணும்னு. Like they voluntarily came to us and did a lot of interviews film promote பண்ணதுக்கு. ஸோ யமகாதகியோட சக்ஸஸ் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு எல்லாரும் தியேட்டர்ஸ் போயிட்டு அண்ட் now the theater response is I was really amazed. By the intervals scene காக எல்லாரும் விசில்ஸ் பண்ணிட்டாங்களே. ஒரு சின்ன ஃபிலிமுக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் ஹவுஸ்ஃபுல்ஸ் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் நான் ஐ ஹாவன்ட் தாட் ஆஃப் இட் அட் ஆல். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் இது. ஒரு தமிழில் ஒரு புதுசாக ஃபிலிமுக்கு இப்படி என்னென்ன ஒரு மெயின் எலிமெண்ட்டாக பண்ணி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்க்கு என்னை காஸ்ட் பண்ணிட்டாங்களே, அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் மாதிரி. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் வெங்கட் ராவல் சார் and அவங்க டைரக்டர் பெப்பின் சார். ஸோ பிகாஸ் வென் பெப்பின் சார் நெரேட்டட் மீ தி ஸ்டோரி எனக்கு புரியல சில விஷயத்தில் எனக்கு தமிழ் புதுசாக அப்போது. ஸோ ராகுல் சார் கால்ட் மீ அண்ட் எக்ஸ்பிளைன்ட் மீ த ஸ்டோரி, இப்படி நடக்கும் இங்கே இது. அண்ட் இஃப் ஹி வுட் ஹவ் நாட் டோல்ட் மீ explained me those things at that point of time, it would have been a costly miss for me. ரொம்ப தேங்க்யூ சார் அப்போ கால் பண்ணதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ ஆக்சுவலி கால் அவங்க ப்ரொடியூசர் நான் கால் பண்ணுவேன். மேல் வெர்ஷன் ஆஃப் யமகாதகின்னு நான் ஐ யூஸ்வலி கால் ஹிம் யமகாதகன் மாதிரி. ஸோ ரொம்ப எஃபர்ட்ஸ் வச்சு இதில் ஹீ டுக் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார்வர்ட் அண்ட் ஹீ மேட் இட் டு தி தியேட்டர்ஸ் டுடே. அண்ட் அவங்களோட ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாஸ் ஜலக்கம் ராவ் காரு, அவங்க அப்பா ரொம்ப நன்றி. அவங்க எல்லாரும் ஹோப்ஸ் எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார், இது ஃபிலிமில் நாட் ஓன்லி மீ, தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபீமேல் கேரக்டர்ஸ். நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஈச் கேரக்டர் ஹாஸ் அ ஸ்டோரி டு பி டோல்ட் டு த ஆடியன்ஸ். ஸோ அப்படி லைக் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி he has written. So thank you for like making me your Leela sir. It means a lot. And அந்த மாதிரி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்குறது கொஞ்சம் கூலாக இருக்கும். பட் ஆனால் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும் அவங்க. ஸோ பட் அண்ட் ஆர் டிஓபி சுஜித் சாரங் சார், as sir told from the beginning, though he used to do பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணுவேன் அவங்க. பட் ஆனால் துருவங்கள் 16 கிட்ட ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ யமகாதகி வரைக்கும் ஸ்மால். ஸோ ப்ளீஸ் சார் அந்த மாதிரியே பண்ணுங்க. இண்டஸ்ட்ரி நீட்ஸ் மோர் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் தமிழ் சினிமா அண்ட் நிறைய இப்படி வரணும். அண்ட் இது எல்லா ட்ரையோ, பெப்பின் சார், வெங்கட் ராவல் சார், சுஜித் சார் எல்லாம் ஒரு ட்ரையோ. தே ஒர்க் ரியலி ஹார்ட் அண்ட் எஃபர்ட்ஸ் வச்சு இது எல்லாம் தே டுக் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார்வர்ட். அண்ட் அவங்க and our co-producer Ganapati Reddy garu and avanga writer Rajendran garu for writing such beautiful lines for me in the film. And our editor Srijit Sarang sir, romba nariya reviews lo they have written that the film is really crisp and ரொம்ப நல்லா இருக்கு. ஷார்ட் ஆனால் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கு. ஸோ அப்படி நல்லா பண்ணிட்டாங்களா பெரிய எடிட்டர் அவங்க ஸ்ரீஜித் சாரங் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஜெசின் சார்,
அவங்க மியூசிக் டைரக்டர். அது அவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் அகெயின் ராகுல் சார் லைக் he brought it from album song. He heard an album song and அவங்க he brought him on board for this film. So and ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிட்டு உயிர் கூட்டலேனா. அண்ட் இந்த ஃபிலிம் ஆக்சுவலி நிறைய சீன்ஸில் சவுண்ட் டிசைனிங் அண்ட் மியூசிக்கு இதுக்கு இந்த ஃபிலிம்க்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அவங்க சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் சச்சின் சுதாகரன் சார் அண்ட் அரவிந்த் மேனன் சார் and Jason sir, this trio has made such wonders. And whenever there was an important scene, people started whistling for those scenes. And the chinna kolandana amma bayamaitena, like they used to go into the lap of their mothers. So அப்படின ரொம்ப நல்ல மியூசிக் and sound designing பண்ணிட்டாங்களே அவங்களோட ஃபிலிமுக்கு. So thank you for that sir. And அவங்க முக்கியமான ஸ்டண்ட் மாஸ்டர், like so many have been asking me like how did you like woke up like that in the trailer shot அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. ஸோ அவங்க ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி சார் அப்போ ரொம்ப கேர் எடுத்துட்டு அது எல்லாம் பண்ணிட்டாங்களே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அவங்க காஸ்ட் என்பி நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நான் ஒரு சமயத்தில் ஆக்சுவலி நான் ரொம்ப சமயத்தில் சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்ட, சார் போஸ்டர்ஸ் நிறைய நான் தான் இருக்குது, என்பி இது பண்ணணும், இது எப்படின்னு. பட் ஆனால் அவங்களுக்கு லைக் ஹீ ஆல்வேஸ் வாண்டட் டு ப்ரொஜெக்ட் ஹிம் அஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்ட்டாக. ஹீ டிட் லைக் ரொம்ப எஃபர்ட்ஸ் பண்ணிட்டாங்களே இது ஃபிலிமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் என்பி ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் ஃபார் த ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி ஈகோ எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டேன் இது ஃபிலிமுக்கு. ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. ஐ மீன் I mean like generally I told. And Geetama ஒரு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில், அமரனுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ரிலேஷன் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும், யமகாதிக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாக்கு ரிலேஷன் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்னு எவ்ரிபடி வில் கெட் டு நோன்னு. ஸோ ஐ திங்க் அது இட் ஒர்க்ட் அவுட் இன் த தியேட்டர்ஸ். அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டட் க்ரையிங் இன் த தியேட்டர்ஸ். அவங்கள சீல் எல்லாம் இருக்கு. ஸோ ஐ திங்க் தேங்க்யூ மா, இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் with you. And Harita, Subhash and ella avangaloda ella cast, Isabella anoda friend, Melody, Pooja and Porkodi ji, Jacinth and Murugan ji ella. So ayyo yaru miss pannitana konjam sorry. Okay. And avangaloda PR Satish ji and Shivan ji and Shiva Garu and Satish Garu for promoting our film in every way possible and making it to the for taking the film to the people. And enoda makeup food production anna ellarukku romba romba nandri. And for the people for going to the theaters and watching the film romba nandri. And please if you didn't watch it yet, please go to the theaters. This is a film that has to be seen with your family. And oru nalla message irukku film la. And avangaloda ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு எல்லாம் ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் வச்சு பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லாரும் தியேட்டர்ஸ் போய் கண்டிப்பாக பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாரும் அன்புக்கு ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா இந்த மாதிரி படத்தை இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இப்போ ஒரு 3 டேஸில் வந்துட்டு அந்த அளவுக்கு ரீச் கிடச்சிருக்கு. பிகாஸ் நாங்கள் டெக்னீஷியனாக எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இது ஒரு 3 வருஷம் முன்னாடி பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஆனால் ஆஸ் அ ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டை சொல்லணுன்ட்டு ராகுல் சார், எங்களோட ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோ அவர். ஸோ அவர் இங்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். ஏன்னா இதில் மற்ற ஆளுகளுக்கெல்லாம் அவங்கவுங்க படங்கள் அப்படியும் போகும். டைரக்டரும் ப்ரொடியூசருக்கும் அது கிடையாது. ஏன்னா நம்ம கண் முன்னாடி அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறது பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனலி இந்த ஒரு ரிசல்ட் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அருணாஸ்ரீ என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவங்க முன்னாடி வந்தாங்க. தென் யஷ்வா பிக்சர்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவங்க வந்தாங்க. ஸோ எல்லாரோட சப்போர்ட்லேயும் இப்போது நல்லபடியாக படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 3 டேஸ் தான் ஆகிருக்கு. இதுக்கு மேலேயும் எங்களுக்கு அந்த புஷ் தேவை. இன்னும் நல்லபடியாக போகணும் இந்த படம்.
ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எஸ்பெஷலி ராகுல் சாரோட அப்பா அம்மா, தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் ஆன்ட்டி. ஏன்னா அவங்க பையன் அது பட்ட ஸ்ட்ரகிள் வந்து எனக்கு தெரியும், அது பர்சனலாக தெரியும். ஸோ அவங்க கூட நின்று இது பண்ணாங்க. ஸோ உங்கள் సపోర్ట్ తేవే సరేங்களா. థ్యాంక్ యూ సో మచ్. ఈ యమగాతకి మూవీలో మేము కో ప్రొడ్యూసర్గా చేశాము. అంటే మీకు డౌట్ రావచ్చు, తమిళ్ రాకుండా మరి దీనికి ఎలా సపోర్ట్ చేశారని. ఫస్ట్ ఆఫ్ ఆల్ ఐ లవ్ టు తమిళ్ ఇండస్ట్రీ. ఎందుకంటే తమిళ ఇండస్ట్రీలో టెక్నీషియన్స్ ప్రొడ్యూసర్కు ఎంత ఫ్రెండ్లీగా ఉంటారని నేను ఫస్ట్ నుంచి వింటున్నాను. నేను ఈ సినిమా చూసిన తర్వాత నాకు వీళ్ళ టెక్నీషియన్స్ యొక్క సపోర్ట్ నచ్చి నాకు డెఫినెట్గా ఫ్యూచర్లో నేను సోలో ప్రొడ్యూసర్గా ఒక తమిళ సినిమా చేయాలి, భారీ బడ్జెట్ సినిమా అనుకుంటున్నాను. ఆల్రెడీ మా అరుణశ్రీ ఎంటర్టైన్మెంట్లో 2-3 మూవీస్ చేశాము. రేపు సమ్మర్లో కూడా 2 భారీ బడ్జెట్ మూవీస్ రిలీజ్కు సిద్ధంగా ఉన్నాయి. సో డెఫినెట్గా నేను మీ అందరి సహకారం చూసిన తర్వాత నాకు మళ్ళీ ఒక తమిళ్లో మంచి సినిమా చేయాలని ఆలోచన ఉంది. డెఫినెట్గా నెక్స్ట్ మీతో పంచుకుంటాను. ఫస్ట్ ఆఫ్ ఆల్ నేను ఈ సినిమా చేయడానికి లక్ష్మణ్ గారు అని చెప్పేసి మా ఫ్రెండ్ ద్వారా నాకు ఫస్ట్ ఈ కంటెంట్ వినంగానే ఫస్ట్ సింగిల్ సిట్టింగ్లోనే ఇక్కడ ఉన్న టెక్నీషియన్స్ కానీ ఇక్కడ ఉన్న వాళ్ళు ఎవరు నాకు తెలియదు. ఫస్ట్ ఈ సినిమా మనం చేస్తున్నాం సార్ అని సింగిల్ సిట్టింగ్లో చెప్పాను. చెప్పిన తర్వాత రాహుల్ గారిని కలిసి నేను ఈ సినిమా ఓకే చేయడం జరిగింది. అలాగే ఫస్ట్ ఇంతమంది ఈ సినిమా గురించి మాట్లాడడానికి గల కారణం పెపిన్ గారు. ఇంకా మీ దగ్గర ఎన్ని స్టోరీస్ ఉన్నాయని, ఇలా మంచి కంటెంట్ ఇంకా ఎన్ని స్టోరీలు ఉన్నాయో నేనైతే వినాలనుకుంటున్నాను. చాలా డెఫినెట్గా చాలా మంచి స్టోరీ. ఈరోజు ఇంతమంది మాట్లాడుకుంటున్నామంటే మీ యొక్క సినిమాలో స్క్రీన్ ప్లే కానీ తీసిన విధానం కానీ చాలా 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 అద్భుతంగా చేశారు. చాలా థ్యాంక్ యూ. అలాగే నెక్స్ట్ డిఓపి సుజిత్ గారు సార్, చాలా అద్భుతంగా, అంటే మీరు ఆ చిన్న కొన్ని సీన్స్ చూసినప్పుడు అదే మా తెలుగు ఇండస్ట్రీలో అయితే అంటే ఇంత తక్కువ బడ్జెట్లో మేము చేసేవాళ్ళం కాదు. మాకు వేస్ట్ అయిన బడ్జెట్లో మీరు ఆ సినిమా చేసి పెట్టారు. సో ఐఎమ్ వెరీ హ్యాపీ టు డిఓపి సుజిత్ గారు. అలాగే ఈ సినిమాలో హీరో తర్వాత హీరో రోల్ పోషించింది ఏదైనా ఉందా అంటే సౌండ్. సార్ సుజిత్ గారు రాలేదేమో, సచిన్ గారు మీ కంపోజ్ కానీ చాలా బాగుంది. అసలు ఆ థియేటర్స్లో కొన్ని సీన్స్ చూసేటప్పుడు గూస్ బంప్స్ వస్తున్నాయి. అంటే ఆ ఇంటర్వెల్ బ్యాంగ్లో కానీ తర్వాత లాస్ట్లో మదర్ అండ్ డాటర్ సెంటిమెంట్ మేడం గారు చాలా బాగా చేశారండి. అసలు మాకు అంజలి గారు గుర్తొచ్చారు మా పాత సినిమాలలో. అంటే అంత న్యాచురల్గా అందరూ ఒక ఫ్యామిలీ మెంబర్స్ చేసినట్లు చేశారు. ఈ సినిమా తర్వాత కూడా అందరూ ఆర్టిస్టులు కానీ టెక్నీషియన్స్ కానీ ఎవరివన్ అందరూ చూస్తే నాకు మా ఇంట్లో ఫ్యామిలీ మెంబర్స్ ఉన్నట్లే ఉన్నారు. సో ఐఎమ్ రియల్లీ వెరీ హ్యాపీ. నేను ఈ మూవీలో పార్ట్ ఆఫ్ అయినందుకు, నన్ను ఈ మూవీలో పార్ట్ చేసినందుకు రాహుల్ గారు అంటే నేను నా సినిమాలో ఇంకా 3-4 పెద్ద బడ్జెట్ చేసినా కూడా మీకు కానీ అలాగే మా అరుణశ్రీ ఎంటర్టైన్మెంట్ కానీ ఈ అమ్మగాతకి అనేది ఒక మైల్ స్టోన్ అండి. ఇది డెఫినెట్గా మనం ఎన్ని రోజులున్నా అంటే ఇంకా ఇంతకన్నా భారీ బడ్జెట్ సినిమాలు చేసినా కూడా ఈ సినిమాని ఎప్పటికీ మనం గుర్తుపెట్టుకునే ఉంటాము. సో ఐఎమ్ వెరీ 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 హ్యాపీ. అలాగే ఈ సినిమా ఇంతవరకు రావడానికి ప్రింట్ మీడియా కావచ్చు, తర్వాత ఎలక్ట్రానిక్ మీడియా, సోషల్ మీడియా, మీ అందరి యొక్క సహకారం నిజంగా మరవలేనిదండి. ఎందుకంటే ఇంతవరకు ఆడియన్స్కు అంటే మేము ఎంత గొప్ప సినిమా చేసినా కూడా దాన్ని ఆడియన్స్కు రీచబుల్ తీసుకెళ్లాలంటే దానికి కారణం మీడియానే. మీరు కూడా ఇలాంటి చిన్న సినిమాలకు సపోర్ట్ చేసినందుకు, అలాగే ఇంకా ఇలాంటి చిన్న సినిమాలకు కూడా సపోర్ట్ చేస్తూ ఉంటారని చెప్పేసి మనస్ఫూర్తిగా మీ అందరికీ మరొక్కసారి ధన్యవాదాలు తెలుపుకుంటున్నాను. థ్యాంక్ యూ అండి, థ్యాంక్ యూ సో మచ్. ఇంకా వన్ ఆఫ్ ఆల్ మా హీరోయిన్ అండి, మా తెలుగు అమ్మాయి చెప్పుకోవడానికి నాకు నిజంగా గర్వంగా ఉంది. అలాగే రూప గారు, మీకు ఈ సినిమా తర్వాత డెఫినెట్గా చాలా చాలా పెద్ద ఆపర్చునిటీస్ వస్తాయి. డెఫినెట్గా మీకు ఫ్యూచర్లో మీ డేట్ దొరకాలంటే మాకు చాలా కష్టం, కానీ మమ్మల్ని మాత్రం మర్చిపోవద్దండి. మేము ఏదైనా డేట్ అడిగినప్పుడు మాకు డెఫినెట్గా ఇవ్వండి. అలాగే ఎన్పి గారు సార్, చాలా న్యాచురల్గా చేశారు. చాలా మీ పాత్ర కూడా అంటే ఎవరు ఇక్కడ పనిచేసినటువంటి ఎవరు ఆర్టిస్టులు కానీ టెక్నీషియన్స్ కానీ నిజంగా చాలా న్యాచురల్గా చేశారు. కాబట్టి ఈరోజు ఇంత సినిమా అవుట్పుట్ కూడా అంత న్యాచురల్గా ఉంది. కాబట్టి అందరం ఇంత గొప్పగా మాట్లాడుకుంటున్నాము. కాబట్టి ఆడియన్స్ కూడా
ఇంత పెద్ద సక్సెస్ చేసినందుకు ఆ తమిళ ఆడియన్స్ కూడా నేను మనస్ఫూర్తిగా ధన్యవాదాలు తెలుపుకుంటున్నాను. ఇంకా ఎవరైనా చూడని వాళ్ళు ఉంటే కన్నా ఈ సినిమాను డెఫినెట్గా థియేటర్లో మాత్రమే చూడండి. థియేటర్లో చూసి మీరు ఈ మూవీని ఎక్స్పీరియన్స్ కండి. ఎందుకంటే కన్నా ఓటీటీలో ఏదో ఇప్పుడు 10-15 రోజులు ఉంటే ఓటీటీలో వస్తుంది, ఇంట్లో చూద్దాంలే అనుకుంటుంటారు అంతమంది చాలామంది. కాబట్టి ఇది అలా అనుకోవడం వల్ల ఇలాంటి చిన్న సినిమాలు, చాలా చిన్న సినిమాలు ఫుట్పాల్ లేక చాలా అక్కడికే ఆగిపోతున్నాయి. కాబట్టి దయచేసి ఈ సినిమాను మీరు థియేటర్లో మాత్రమే చూసి ఎక్స్పీరియన్స్ కండి. డెఫినెట్గా మీరు వాళ్ళు ఖచ్చితంగా వాళ్ళు అన్ని విధాల ఎక్స్పీరియన్స్ అవుతారు. చాలా మంచి సినిమా, అసలు మంచి డాటర్ అండ్ మదర్ ఎమోషన్ అయితే నాకు నిజంగా చాలా బాగా అనిపించింది. ఫస్ట్ చెప్పంగానే ఒప్పుకోవడానికి ఆ లైను, ఆ కంటెంటు నచ్చే నేను ఇంతవరకు ట్రావెల్ అయ్యి ఇక్కడికి వచ్చి నేను ఈరోజు ఇక్కడ మాట్లాడుతున్నాను అండి. కాబట్టి డెఫినెట్గా ఈ యమగాథకి అనేది మా బ్యానర్లో కానీ మాకు ఒక మైల్ స్టోన్గా ఉంటుంది. నాకు ఈ అవకాశం ఇచ్చినందుకు రాహుల్ గారికి, మీ టీం అందరికీ కూడా నేను ఒక్కసారి మనస్ఫూర్తిగా ధన్యవాదాలు తెలుపుకుంటున్నాను అండి. థ్యాంక్ యూ సో మచ్. இது என்னோட முதல் மேடை, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஸோ பொறுமையாக ஆரம்பித்து அப்படியே முடிச்சிடுறேன். ஸோ முதல்ல யமகாதகி சாத்தியமானதுக்கு இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே காரணம். இந்த யமகாதகி இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே காரணம். ஸோ ஒவ்வொருத்தராக அப்படியே நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ ப்ரொடியூசர் வெங்கட் ராகுல் சார், அதுக்கப்புறம் வெங்கட் ராகுல் சாரோட அப்பா சீனிவாசராவ் சார். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இந்த ஐடியா வந்து நான் முழுசாக கூட எழுதலை, ஒரு பக்கத்துக்கு கூட எழுதாமல் ஜஸ்ட்டு நாங்கள் முன்னாடியிலேருந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு பக்கம் கூட எழுதலை. ஒரு நாள் சும்மா இந்த ஐடியாவை ஷேர் பண்ணேன். ஒரு நாள் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் இதை டெவலப் பண்ணுங்கள், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான். அடுத்த நாள் சுஜித்தை மீட் பண்ணுறேன். ஸோ அதே ஐடியாவை திருப்பியும் என்னோடய டிஓபி சுஜித்திட்ட போய் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அவரும் அதே ஹோப் கொடுத்தாரு. ஸோ பட டைரக்டருக்கு எல்லோரும் கொடுக்குற நம்பிக்கை ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு என்னோடய டைலாக் ரைட்டர் ராஜேந்திரன்ட்ட போயிட்டு சொல்கிறேன். அவருக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய நட்பு பழக்கம். என்னுடைய இன்னைக்கு யமகாதகியோட அரசியல், இந்த ஜாதிய புரிதல் எல்லாத்துக்கும் எனக்கு வழிவகுத்து கொடுத்தது அவர் தான். இந்த புக்கை படி, இந்த மாதிரியான விஷயங்களை பாரு, ஒரு படத்தை இந்த நோக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதுலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவர். ஸோ இந்த ஐடியாவை எடுத்துகிட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி தான் திருப்பியும் எப்பொழுதுமே அவர் என்னை கிண்டல் பண்ணுவார். என் அசிஸ்டன்ஸுக்கு தெரியும், ஒரு லவ் சீன் சொன்னால் பெப்பின் வந்து சந்தோஷமே ஆக மாட்டார். ஒரு கொலை இருக்குன்னு சொல்லு, இல்லை ஒரு பணம் இருக்குன்னு சொல்லு, உடனே வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுவார், நிறையா இன்புட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை என்னோட டைரக்டருமே அதை என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அமித் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் ராஜதந்திரம்ன்ற படத்தில். அவருமே சொல்லியிருக்காரு, நீ மற்ற விஷயத்தை தாண்டி இந்த மாதிரியான ஏரியா பேசும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுற, இதில் ஏதாச்சும் ஒரு லைனை பிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இது ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டாங்க. ராகுல் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு டீமும் அப்படியே செட் ஆகுது. செட் ஆனதுக்கப்புறம் படம் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா திருப்பியும் நான் தஞ்சாவூரில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் சொன்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்கே சிறுவாபுரி இதை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களையும் போய் லொக்கேஷன் மாதிரி சும்மா போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். நானும் லோகனனும் போயிட்டே இருந்தோம். பட் எங்கேயுமே எனக்கு அந்த வீடு சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபோட்டோஸ் எல்லாமே. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்கள் இனிஷியலாக வச்சுருந்த பட்ஜெட்டுக்கு தஞ்சாவூருக்கு போகவே முடியாது. நான் திருப்பி போயிட்டு இல்லை தஞ்சாவூருக்கு போனோம் அப்படின்னு பெருசாக எந்த டிஸ்கஷனுமே இல்லை. சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படம் இவ்வளோ நேர்த்தியாக என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ முதல்ல அதுக்கு தேங்க்ஸ் ராகுல் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சுஜித் சார் படம் எடுக்கும் பொழுது என்னுடைய எழுத்துக்களுக்கு ஒரு விஷுவல் கொடுக்க போகிற ஆள் அப்படின்றது நட்பு ரீதியாக ரொம்ப பழக்கம். சுஜித் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடியிலேருந்தே 2 படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு, எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இது பண்ணும்பொழுது சுஜித் கொடுத்த சப்போர்ட் இனிஷியல்லேருந்தே ரொம்ப அதிகம். ஸோ ஃப்ரம் த பேப்பர் ஒர்க் எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் அவர். எனக்கு படம் அவர் 12 படம் முடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பயங்கரமாக சாதிச்சிட்டாரு. எல்லா வகையிலுமே பெரிய படமும் பண்ணிட்டாரு, பெரிய பட்ஜெட் படமும் சின்ன பட்ஜெட் படமும் பண்ணிட்டாரு.
ஸோ அப்போ அதுக்கு முதல் நாள் பெரிய மழை. நாங்கள் 2 பேரும் அடுத்த நாள் முதல் நாள் ஷூட் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். முதல் நாள் நைட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு, பூஜை போட்டு ஆரம்பிக்கணும் டிசம்பர் 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லியாச்சு. 3ஆம் தேதி நாங்கள் சும்மா ஷூட்டிங் அந்த வீட்டை பார்க்க போகிறோம். இவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிது, முழங்கால் வரைக்கும் மழை பெஞ்சு எங்களை உள்ளே விடலை. நைட்டு நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தேன். சுஜித் தான் சொன்னார், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஏதோ ஒன்று எடுப்போம் வாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, கான்ஃபிடெண்ட்டாக போயிடலாம். பூஜை போட்டாச்சு, மழை அப்படியே வரல. இயற்கை ஃபஸ்ட்டு எங்களை அனுமதிச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஷெடியூலில் போட்ட சீனு கொஞ்சம் லேட்டாக மழை விட்டதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஷாட் கீதா கைலாசம் மேம்க்கு தான் வச்சோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அப்போ சுஜித் ஃபஸ்ட்டு அவங்க டீமில் கூப்பிட்டு, நீ அதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் எடுத்தோம், சுஜித்தை நீ கூப்பிட்டு ஆக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னோடய ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ஆக்ஷன் அதுதான். ஸோ அப்போ கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட், படம் முடிச்சு இப்போ வரைக்கும் அவர் ரொம்ப பயங்கரமான சப்போர்ட், கான்ஃபிடென்ட். ரொம்ப நன்றி ப்ரோ எல்லாத்துக்கும். என்னை முதல்ல நம்பினதுக்கு. நான் கேட்டது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டாரு. எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத சில சீக்வன்சஸ் நீங்கள் படம் பார்த்துட்டீங்க. அந்த ஸ்டண்ட் மாஸ்டரோடு சேர்ந்து, முரளி மாஸ்டரோடு சேர்ந்து நாங்கள் பண்ணது. சுஜித்துக்கும் முரளி மாஸ்டருக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ப்ளஸ் ஸ்கிரிப்டை கரெக்டாக உள்வாங்கிக்கிட்ட விதம், இது 3 தான் நான் சொன்னதை கரெக்டாக எடுத்துகிட்டு செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு அந்த போர்ஷன் எடுக்கும் பொழுது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு எழுதும் பொழுது. நானும் அசிஸ்டன்ட்ஸும் ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம், எங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக. லீலா ஃபேமிலி அப்படின்னு ஆரம்பித்து இந்த 36 கேரக்டரையும் ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அப்படி ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்தாங்க. படம் ஆரம்பித்து ஒரு 8ஆவது நாளோ என்னமோ ஆல் ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஷூட் ஆரம்பித்தோம். ஸோ எமகாதகி ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக மாறிட்டாங்க. அன்னைக்கு மாறினாங்க, அதை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இன்றைக்கும் ஒரே ஃபேமிலி தான் எனக்கு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் பேராக சொல்ல முடியலை, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அது இல்லாமல் யாராச்சும் மிஸ் ஆகிட்டாலும் கோச்சிக்குவாங்க. எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எல்லா ஆக்டர்ஸுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எடிட்டர், படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஸ்ரீஜித் ப்ரோட்ட டேபிளில் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீன்ஸாக சொல்லுங்கள் என்ன இந்த சீனில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பித்தோம். அவர் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு சின்ன சின்ன இன்புட்ஸ் மட்டும் கொடுப்பாரு. பெப்பின் இது இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு நான் சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு பெப்பின் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒன்று கட் பண்ணி காட்டுவார். என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜெசின் ஜார்ஜ். படம்லாம் முடிச்சுட்டு மியூசிக் டைரக்டரை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராகுல் சார் சொல்லி தான் ஜெசின் ஜார்ஜை மீட் பண்ணோம். அவர் இந்த படத்தில் நிறைய மல்டிபிள் ஜானர்ஸ் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எல்லா ஷிஃப்ட்டையும் ஒரு வேர்ல்டாக க்ரியேட் பண்ணுறது தான் எங்களோட சேலஞ்சாக இருந்துச்சு. சுஜித்தும் அதை தான் பண்ணார். என்ன ஜானராக இருந்தாலும் மொத்த படமாக பார்க்கும்பொழுது ஒரு யமகாதகியாக தெரியணும் அப்படின்னு சொல்லி கேமராவில் அவர் பண்ணிட்டார். ரைட்டிங்கில் ராஜேந்திரன் சப்போர்ட்டோட எல்லாருமே நாங்கள் பண்ணிட்டோம். இதை மியூசிக் டைரக்டராக மியூசிக்கில் கொண்டு வரும்பொழுது ஒரு புது வகை இசையமைப்பாளர் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அவர் கொஞ்சம் பேஷன்ஸோட சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு ரொம்ப அழகாக எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவர்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு சிங்க்குக்கு வரும். சச்சின் ப்ரோ அண்ட் அரவிந்த் ப்ரோ, உங்களோட சப்போர்ட் ரொம்ப பெருசு. ஸோ அவங்களுக்கு வாரம் 2-3 படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த எவ்வளோ பிஸி ஷெடியூலில் யமகாதகிக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. ஸோ ஒவ்வொரு இடத்துல உயிர் கொடுத்துக்கிட்டே வராங்க படத்துக்கு அப்படின்றத எனக்கு புரிஞ்சிச்சு. டெக்னிக்கலாக இந்த படம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ பிகினிங்கில் ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு கனவு இருக்கும், டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் முக்கியமான ஒரு ஆளை மறந்துட்டேன், சாரி. ஸோ என்னோட கோ ப்ரொடியூசர் கணபதி ரெட்டி சார், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சார். ஸோ யுவர் சப்போர்ட் மீன்ஸ் லாட்ஸ் டு அஸ் ஆக்சுவலி, யூ நோ. தேங்க்யூ ஃபார் தட் சார். ஸோ அண்ட் லக்ஷ்மண் சார், யுவர் சப்போர்ட் ஆல்சோ மீன்ஸ் எ லாட் டு மீ சார், லாட் டு அஸ் சார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட்டு
என்னோட டீம் இவங்களுக்கு வந்து வெறுமனே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பட் இருந்தாலும் வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. தேங்க்யூ, நன்றி, நன்றிடா தம்பி. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ நான் நிறைய ஸ்ட்ரகிள் பட இயக்குனருக்கு எங்கள் படத்துக்கு நிறைய இருந்துச்சு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை ஸ்ட்ரகிள் ஆகி ரொம்ப லோ ஆகும் பொழுது என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரைடேடா எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு உங்களுக்கு மண்டே போட்டு காட்டணும், அப்பயே மாறிடுச்சு. உங்களோட எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி, பெரிய பெரிய நன்றி. ஸோ நீங்கள் எழுதின எழுத்துக்களும் நீங்கள் கொடுத்த அங்கீகாரமும் தான் இன்றைக்கி யமகாதகி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது இன்னும் அதிகரித்து மக்கள் திருப்பியும் இன்னும் அதிகமாக தியேட்டருக்கு வரணும் அப்படின்றது எங்களோட விருப்பமாக இருக்குது. எனக்கு வெள்ளிக்கிழமை விடியலை, திங்கக்கிழமையே விடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்ததுனால திருப்பி நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட் வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி அதிகமாக்கியிருக்கு எல்லா வகையிலையுமே. ஸோ அதை நான் அடுத்தடுத்து ஏமாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க, இன்டென்ஷனலாக கிடையாது, பேச முடியல. நன்றி, நன்றி. இந்த படத்துக்கு வந்து இந்த படம் இன்னும் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம்னா முக்கியமான ஒரு ரீசன் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண லக்ஷ்மண் சார், கணபதி ரெட்டி சார், இவங்களை தாண்டி எங்கள் அப்பா, இவங்களை தாண்டி வந்து ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 18 வருஷம் ஆயிடுச்சு. தமிழில் தான் என்னோடய கெரியர் ஆரம்பிச்சது. கடவுள் படத்தில் நான் வந்து ஹீரோவை நடிச்சிருக்கேன். அருண் பாண்டியன் சார், ரோஜா மேடம் எல்லாம், வேலு பிரபாகர் சார் டைரக்ஷனு. 18 வருஷம் ஆயிடுச்சு. அப்பத்துலேருந்து இன்னைக்கு டுடே ஈவன் நான் இங்கே நின்றுட்டு பேசுறதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் எனர்ஜி என்ன இது வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜி தான் என்னை வந்து ட்ராவல் பண்ணி வச்சுட்டே இருக்கு. இது தாண்டி அந்த சப்போர்ட் யாரும் கிடையாது. எங்களுடைய எங்கள் மதரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவங்களுக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கும் மதருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு சின்ன வயசில் கிடைக்கல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்படி நான் வந்து இது ஒரு கிஃப்டாக கொடுக்குறேன். யமகாதகி படம் வந்து எங்கள் அப்பா பேருக்கும் அம்மாவுக்கும் கிஃப்டாக கொடுக்குறேன். எங்கள் அம்மா வந்து நான் மேடைக்கு வந்து கூப்பிடலான்னு இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் பர்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு கூப்பிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாவை. அதனால தான் நான் வந்து இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருந்தேன். அவங்க இல்லைன்னு அவங்க இல்லை டெய்லி டென்ஷனாக இருக்கும். மார்னிங் எந்திரிச்சோடனே ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஈவன் லாஸ்ட் 2 months கூட இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கூட டென்ஷனாகவே இருந்தது. டெய்லி மார்னிங் எந்திரிச்சா புரியாது, எனக்கு வந்து பிளாங்காக இருக்கும். ஒரு அம்மாவை மட்டும் திங்க் பண்ணுவேன். அவங்க வந்து அப்படியே சிரிச்சுட்டே இருந்து ஓகே கோ ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து இன்னைக்கு வந்து டுடே ஐ எம் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஹியர். நான் இந்த படம் வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா வேற ஒரு ஆஸ்பெக்டில் நான் பண்ணவே இல்லை சார். இது வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஆஸ் ஆக்டராக வந்து நான் ஸ்ட்ரகிள் ஆனேன். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்தேன், சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட். எனக்கு சுஜித் சாருங்கன்னு பிரதர்ஸ் கிடைச்சாங்க அங்கே, எனக்கு ஜூனியர்ஸ். அதுக்கப்புறம் ஸோ நான் ஒரு ஆக்டராக வந்து என்னால் மேக்ஸிமம் நான் நிறைய ட்ரை பண்ணேன். பட் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ் வந்துடும். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ நானே வந்து ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நிறைய என்னுடைய ஸ்ட்ரகிளை வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு பேசிக் ஐடியா. இப்போ நான் வந்து நேற்று என்பி வந்து எங்களை ஒரு ஈவெண்ட் கூப்பிட்டாரு பிளாக் ஷீப் பண்ணி. ஸோ அங்கே போய் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க பிளாக் ஷீப்பில் வந்து நான் நேற்று ஒரு விஷுவல் காட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இருப்பாங்களா. ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. அங்கே எவ்வளோ பேருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. ஸோ அதே அவங்க ஒரு டீமாக பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு டீம் இல்லை. பட் நான் தனியாக வந்து நைசாட் மீடியா ஒர்க்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஐ வாண்டட் டு டூ த சேம் திங் என்பி. எனக்கு நேற்று அங்கே பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது உங்கள் வீடியோ பார்க்கும்போது, ஏவி வீடியோ. ஸோ அப்படி வந்து இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 36 ஆர்டிஸ்ட்டை வந்து எங்கள் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நான் எதுவுமே சொல்லலை அவருக்கு வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் ஜஸ்ட் பேக் ஹேண்டில் இருப்பேன். அப்படி தான் இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஒரு டிரைவராக வேலை செஞ்சேன், நிறைய ஏதோ பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. ஏன்னா எனக்கு அந்த படம் பிடிக்கும். எனக்கு இந்த படத்தை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. படத்தை விட்ட எனக்கு வேற எதுவும் நிறைய பேர் கூப்பிட்டாங்க, சரி போதும் நீ வா வெளியில் வா ஏதோ பண்ணிக்க. எனக்கு தெரியல இது பண்ணுறதுக்கு. ஏன்னா மைண்டு ஃபுல்லாக இதில் இருக்குது இவ்வளோ வருஷமாக. ஸோ இந்த படம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ரீசன்ஸ் வந்து என் பிரதர்ஸ் ஸ்ரீஜித் சாருங்க ரொம்ப எமோஷனலான எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸ்ரீஜித் சாருங்க, சுஜித் சாருங்க. இது தாண்டி எங்கள் டார்லிங் பிரதர் சச்சின், சிங் சினிமா சச்சின், அரவிந்த் மீனன் எதுவுமே கேட்கல. அவங்க என்கிட்ட வந்து இது ஒரு ஃபினான்ஷியலாகவும் பெரிய எஃபர்ட் பண்ண முடியல என்னால். பட் அவங்க எல்லாமே கொலாப் ஆகிட்டு வந்து இந்த படம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி சொல்கிறேன்.
ரொம்ப நன்றி. அது தாண்டி நான் வந்து ஒரு சின்ன ஏன்னா இந்த படத்துக்கு வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சோ நான் பண்ணிட்டேன். ஐ மீன் என்னுடைய லிமிட் தாண்டி நான் பண்ணியிருக்கேன். பட் அதுவும் தாண்டி வந்து இந்த படம் இன்னைக்கு இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் வந்து எனக்கு அந்த மண்டே நடந்த அந்த ஷோ தான், ப்ரெஸ் ஷோ. உண்மையில ப்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்னா. இல்லைன்னா இது அது எனக்கு தெரியல, அது எப்படி கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை எனக்கு. அந்த ஷோக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. ஸோ நான் தான் சொல்கிறேன், நான் பிஸ்னஸ் இல்லை, இந்த படம் ஆடிட்டோரியத்துக்காக பண்ணியிருக்கேன், ஆடியன்ஸ்க்காக இந்த படம் பார்க்க. ஸோ யமகாதிக்கு வந்து இட்ஸ் அ ஸ்மால் மூவி வித் லார்ஜ் ஹார்ட். ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப ஜென்யூனாக எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ இட் ஹாஸ் கிராப்ட் as many eyeballs today only because of press and media. இதுக்கு வந்து நான் சில பேருக்கு வந்து தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா எல்லாம் சிவான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். we would like to extend our heartfelt thanks to Miss Rashmika Mandana. ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து இந்த படத்தை பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரஷ்மிகா மந்தனா மேடமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ், கவின் சார், அப்புறம் அஞ்சலி மேடம், இவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு ப்ரமோஷனலுக்காக நாங்கள் கேட்ட உடனே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கிவிங் திஸ் வைட்டல் இந்த விசிபிலிட்டி வந்து அவங்களால தான் கிடைச்சது எங்களுக்கு, இந்த பிகினிங் விசிபிலிட்டி. இது வந்து ஒரு ஸ்மால் எஃபோர்ட். இது அவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது அந்த டைமில். ஸோ when we screened Yamagadaki for the press on Monday, we were filled with emotions and a bit of nervousness. And they were our first audience. Ningala என்னுடைய first audience. But after receiving heartfelt and honest reviews from the media, we were truly moved actually. So your support has not only uplifted our spirits but also boosted our confidence in ways we did not imagine. The positive reviews shared across your publications and social media have reached exhibitors and distributors, ensuring that we are getting a solid number of screens this Friday. On the Friday எங்களுக்கு கிடைச்சது சின்ன லிமிடெட் ரிலீஸாக இருந்தது. பட் ஆஃப்டர் யுவர் ரிவ்யூஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ரிலீஸ் வந்து கொஞ்சம் ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. Many celebrities have expressed their intention. After இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்டென்ஷன் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். அண்ட் we eagerly await their feedback. இன்னும் நிறைய பேர் பார்க்க போகிறாங்க இந்த நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ சார் ஓகே. ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் எம்ப்ரேஸ்டு குட் சினிமா. ஸோ நான் வந்து தமிழ் படம் நிறைய படம் பண்ணலான்னு இருக்கேன், தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் லாங்குவேஜில். அதுக்கு வந்து கணபதி ரெட்டி சார் சப்போர்ட், லக்ஷ்மண் சார் சப்போர்ட் கிடைச்சதுன்னா நிறைய படம் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய வந்து ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து கொண்டு வரதுக்கு நாங்கள் ஏன்னா பிகாஸ் ஐ நோ த ஸ்ட்ரகிள் ஆஃப் நியூ கமர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு ரூட் வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ணலான்னு பார்க்குறேன். முடிஞ்சால் பிளாக் ஷிப்லேயும் எனக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தா பெட்டராக இருக்கும். நானும் அங்கே கொஞ்சம் கற்றுக்கினேன். ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் பிளாக் ஷிப் ஹவு தேர் டூயிங் ஆல் திஸ். அவார்ட்ஸில் கூப்பிட்டாங்க நேற்று, எவ்வளோ அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. நேற்று அவர் கூப்பிட்டது ரொம்ப தேங்க்யூ என்பி ஃபார் திஸ். அண்ட் எங்கள் ஆக்டர்ஸு நைஸ் ஆட் அவார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் டைம் நிறைய எடுத்திருக்காங்க. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே வந்து என்னோட சுஜித் ப்ரோ சொல்லிட்டாங்க கம்ப்ளீட்லி. ஸோ திருப்பி ஐ டோன்ட் வாண்ட் டு ஐ மீன் உங்கள் டைம் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு இது ஆல்ரெடி டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே அம்மா கீதாம்மா நன்றி, ரொம்ப தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கும். ராஜு சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். ஆர்டிஸ்ட் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு, சுபாஷ்லேருந்து மற்ற எல்லா ஆர்டிஸ்ட், மெலோடி, பிரதீப், இசபெல்லா, எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாமே, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கணபதி சார் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் கணபதி ரெட்டி சார், லக்ஷ்மண் சார். உங்களுக்கும் ஃபியூச்சரில் நிறைய கொலாப் பண்ணிட்டு நீங்கள் மனசு வச்சா நாங்கள் நிறைய பண்ண முடியும் சார். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட், நிறைய யூனிக் ஐடியாஸ் நாங்கள் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டீங்களான்னு நாங்கள் நிறைய பண்ணலான்னு இருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களா நான் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், நிறைய டெக்னிக்கலாகவும் ஆர்டிஸ்டும் கூட்டு வரலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார். தயவு செஞ்சு எனக்கு அந்த சப்போர்ட் மட்டும் பண்ணி கொடுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐ எம் Srinivasa Rao, Jalakam. Basically, I was a bank official, retired. I worked in Tamil Nadu about 20 years and took retirement and been to my place. But I like Tamil Nadu totally. A very, very
cultural and traditional place where I like this place in such a way. I want to do some anything I like to do here only. That's why I taken a decision to produce a movie, that too a rural folk subject. Like that, we selected this movie, and with the help of my son, Mr. Venkat Rahul, who is also basically a film personality, and his technical teams totally supported him, and they have decided to go for a Tamil movie, rural-based movie. Accordingly, I also supported to go ahead for this movie. Actually, you know, I have seen already. We took so many, pains to complete the movie with the help of first and foremost. I have to very much thankful to my co-producer, Mr. Ganapati Reddy Garu, Arunasri Entertainments. He is a very important and a familiar producer in Telugu industry. And so when I requested another close friend, he is my most related, Mr. Lakshman Garu. He is also related to, connected to the film industry. So through him, I got an opportunity to meet Ganapati Reddy Garu, and they have, first and foremost, they have given an opportunity to go ahead basing on the content they have liked, and we will develop this and produce a Tamil movie. And being all the technicians who are all very close to my son, they are all here only. So all put together, they have formed this particular project, and almost we have completed, and we have come to this level with all their cooperation. Mr. Sachin and Arvind Menon, who are all very much, developed the subject by way of giving their technical know-how. So accordingly, this was been created, this movie. And I am also very much thankful to Mr. Sujit Sarang, DOP, and Srijit Sarang, editor and colorist, and other technical people also. And foremost, I very much thankful to the director, Mr. Pepin George, who is seems to be very, very young, but he is having so much of thoughts in his mind about the film making and all, selecting the subjects, contents, etc. And he has proved, I believe, through this movie. And many appreciations have come through the technical, news journalists and all. They have given very much appreciation and all. Anyhow, I am very much thankful to all people, sir. We, though struggled, but we have achieved my goal to produce a rural-based movie to give the Tamil audience. This is the story. I don't want to go for commercial and fashioned cinema. That's why we have taken this subject, though it is very risky in developing and promoting and to take this to this level. Somehow, with all grace of God, we come to this level, and we have presented to, as per my desire, to the Tamil audience. And one more thing, with regards to artist selections, artist performances, hero, Mr. NP, he is the main, artist side, and still more main artist is for this movie, Rupa Kodala. She performed excellent performance as the lead role, and
given such a performance to the audience, never we can forget, and I am very much thankful to Rupa. Also, mother character, Geeta, she has given excellent performance for this particular movie, and I especially thankful to her, Harita and Ramaswamy and Raju Swami sir. Like that, we all, of course, excuse me for giving you names and related. So I am thankful to all artisans, technicians who have supported this project. At the same time, I must express my gratitude most heartily to the main press, media. They have taken us to this level. Without their support, we cannot even run the show. So they have taken to the people, they have taken to the audience, and they have taken this project to this level, and I expect still more. I request all media people, so support this small, very, very small movie. Though it is small, it gives a very good message regarding women as the other ingredients in the movie. So I request all people, all audience, works of audience, see the movie again and again in the theaters only, and support such small movies so that we can go ahead with your this one. We can move another projects in future also. With this, I am very much thankful again and again to the media people and press people also. I can full support in this aspect. Thank you, sir.